Holy
சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். 27ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் சில வசனத்தை வாசிக்கிறோம். போவோம். முதலாவது வசனத்தை எடுத்த வாசிக்கல. கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒளி. இந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இந்த ஒளி நிச்சயமாக அவசியம். விசுவாசிக்கிறவங்க தேவனை பார்த்த முகங்கள் எல்லாம்
பிரகாசம் அடைந்தது. இந்த வார்த்தை பிரகாசம் சொன்னீங்கன்னா ஒளி. ஆதாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவனுக்கு கர்த்தர் ஒரு ஒளியை வைத்திருந்தார். விசுவாசிக்கிறவங்க ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் குளுமையான நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு கர்த்தரிடத்துல பேசிக்கொண்டு உலாவிக் கொண்டிருந்தாங்க வேதத்துல பார்க்கணும். அப்படின்னா ஒரு ஒளி அங்க இருந்தது. மோசே 40 நாள் இரவும் பகலும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தேவனுடைய சமூகத்துல போய் உபாசம் எடுத்து ஜெபித்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் அவருடைய முகத்தை என்ன பண்ண முடியலீங்களா, பார்க்க முடியல. அப்படின்னா அவருடைய ஒளிமையான பிரசனம் யார் மேல வந்ததுங்களா, மோசே மேல வந்ததுனால அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு துணி எடுத்துட்டு அவர் முகத்து மேல அவர் என்ன பண்ணுகிறாருன்னா பூச்சி கொள்ளுகிறார். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்த பிறகு என்ன ஆயிடுச்சுங்க, அவர் போய் அந்த அளவுக்கு போயிட்டு அவர் பிரசனத்தை எடுத்து வந்திருக்கிறார் நினைக்கும் போது பாவமே செய்யாத கர்த்தருடைய கரங்களால் சிருஷ்டி பண்ண ஆதாம் ஏவாள் எப்படி இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அவர்கள் தேவனை போல என்ன இருந்திருப்பாங்க, அவருக்கு மேல என்ன இருந்திருக்குங்க, ஒளி இருந்திருந்ததுனாலதான் அவர்கள் நிர்வாணியாக இருந்தாலும் கூட அது ஒரு நாளும் அவங்களுக்கு என்ன பண்ணலைங்க, அது தெரியாது இருந்தாங்க. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க அப்போ ஒரு ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள ரொம்ப என்னதுங்க அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு கர்த்தர் ஆதாமன் காலத்துல ஒரு ஒளியை வைத்தது. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு என்னவா இருந்தாருங்களா, வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ற வார்த்தை ஆதாமனுடைய ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பூர்ணமாக இருந்தாங்க விசுவாசிக்கிறவங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது தேவனுக்கு கர்த்தர் ஆதாம விட்டுட்டு பிறகு ஆபிரகாம் கிட்ட போகிறார். ஆதாமுக்கு பிறகு போகிற ஒரு மனுஷன் 2000 வருஷத்துக்கு பிறகு போகிற இன்னொரு தேவ மனுஷன் யார் பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் வந்துட்டு தன்னுடைய மகனை குமாரனை என்னதுங்க மோரியான்ற மலை மேல ஏறி என்னதுங்க 3 நாளுடைய நீண்ட பிரயாணத்துக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நான் என்ன பண்ணுங்க கீழ்படிந்து என்னுடைய மகனை வந்துட்டு ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போகிறேங்க, ஒரு தகன பலியாக நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈசாக்க அந்த மலை மேல கொண்டு போயிட்டு அந்த உட்காரிச்சுட்டு அந்த பலிபீடத்துல என்னதுங்க கையை எடுத்து நோங்கி என்னதுங்க தன்னுடைய மகன் மேல வைக்கும் போது ஒரு வெளிச்சம் வந்தது. வசனம் சொல்லுது தேவ தூதர் இருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல 2வது ஒளி. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் தாமே என்ன பண்ணுகிறாருங்க, அவர் சொல்றாரு, யா உன்னோட விசுவாசத்தை நானு கனப்படுத்துகிறேன். ஒளியில இருக்கிற பிள்ளைங்க தன்னுடைய விசுவாசத்தை எப்பொழுதுமே என்ன இருப்பாங்க, ஆண்டவருங்க கனப்படுத்த. அதான் வசனம் சொல்லுது கர்த்தர் எனக்கு ஒளியா இருக்கிறாரு. அப்படிதான் அவ்வளவுதான் இருக்குங்களா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிட்டு ஏற்கனவே ரட்சிப்புன்னு சொல்லும்போது தேவனுக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான ஒரு வஸ்திரம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனை கர்த்தர் ஒளியாக மற்றும் இல்ல அவருக்கு ஆண்டவர் என்ன இருந்தாங்க, ரட்சிப்புமாகவும் இருந்தாரு. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரட்சிப்புன்னு சொல்லும்போது எனக்கு மீட்பரு, God is somebody who is going to deliver me from the radical அப்படின்னு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தேவனை கர்த்தர் மீட்டு எடுக்கிறவர் தான் கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க ஆபிரகாம தேவனை கர்த்தர் கரம் மற்றும் படுத்தவில்லைங்க, அவருடைய ஒளியாக மற்றும் கிடையாதுங்க. அந்த நாளுக்கு தேவனை கர்த்தர் என்ன இருந்தாங்க, ஆண்டவரே என்னுடைய ரட்சகர் யாருங்க, நீங்க தான். ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேங்க, நம்புறேன். 3வது நபராக பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாமே சொல்லுகிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக. ஒருவன் என்னை பின்பற்றினான் அவன் இருளை நடவாமல் அவன் ஜீவ ஒளியிலே. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மகா பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க என்னவா இருக்கிறீங்க தெரியுங்களா, ஒளியா இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் உங்களை வந்துட்டு இருட்டுல ஆண்டவர் உங்களை நடக்க அனுமதி கொடுக்கலங்க. காரணம் பாத்தீங்கன்னா கர்த்தர் வெளியே இல்லைங்க, கர்த்தர் இருக்கிறாங்க உனக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறியா? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் எனக்கு என்ன இருக்கிறார்களா, லட்சியமானவர். இப்பொழுது வசனம் சொல்லுது, நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா கர்த்தரோட இருக்கும் போது உனக்கு பயம் இல்லை. கர்த்தரோடு இருக்கும் போது உனக்கு சஞ்சலம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் தாமே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் வசனம் சொல்றது, கர்த்தர் என் ஜீவனின். நீ எவ்வளவு நாள் நீ வெளிச்சலத்துல இருக்கிறியோ அவ்வளவும் உனக்கு
பலன். வெளிச்சத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டேனா அந்தகாரம் நம்மை வந்துட்டு ஆளுகை செய்யும். விசுவாசிக்கிறவங்க வசனம் சொல்லுது கர்த்தர் என்னோட ஜீவன். அப்படின்னா நான் எவ்வளவு வருஷம் இந்த பூமியில நான் ஆள போகிறேனோ அவ்வளவு வருஷத்துக்கும் கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறாங்களா? ஜீவனின் ஜீவனின் எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு என் ஜீவனின் யாருங்க? ஆண்டவர் பலனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இந்த 10 மாசங்களாக தேவனை கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டு என்னுடைய எல்லா கருக்கள் மேலான பாதைகளை பாதைகளை தேவனை கர்த்தர் நீரூற்றாக மாற்றி தேவனை கர்த்தர் எனக்கு ரட்சிப்பின் பாத்திரமாக இருந்து என் பாத்திரத்தை ஆண்டவர் செய்தாருங்க. நிரம்பி வரையத்தக்க போகிற இடமெல்லாம் தேவ பிரசனம், போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், போகிற இடமெல்லாம் தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இந்த 10 மாதங்களாக கர்த்தர் தான் என்னை பாதுகாக்க. எவ்வளவு பேர் நம்புறீங்க? வசனம் சொல்லுகிறது இந்த 10 மாதங்களாக கர்த்தர் எனக்கு ஜீவனின் பலனானவர். எவ்வளவு பேருக்கு என்ன வசனத்தை கேட்கல? இந்த 10 மாதங்களாக கர்த்தர் எனக்கு ஜீவனின் பலனானவர். ஹாஸ்பிடல் போக அனுமதி கொடுக்கலீங்க. விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் மரணத்தின் வாயில படுக்க வைக்க அனுமதி கொடுக்கலீங்க. கர்த்தர் பேசாம படுக்க வைக்க அனுமதி கொடுக்கலீங்க. கர்த்தருடைய சபையை நினைக்கத்தக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, ஒன்றை நான் கேட்டேன். ஆண்டவரே ஒன்றுதான் நான் கேட்பேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒரு நாள் ஆண்டவருடைய சுமத்துல வந்திருக்கோம். ஒரு விஷயத்துக்கு ஒன்றுதான் நம்ம கேட்பாங்க. அதே நான் என்ன செய்வாங்களா? என்ன தெரியுங்களா? அது விசுவாசிக்கிறவங்க ஒரு மாதத்துல 11 மாதத்துல ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்க கர்த்தர் அதே என்ன பண்ணுவாங்களா? சரி, அந்த வசனத்தை அப்படியே வாசிங்களேன். ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் என்ன செய்வாங்களா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், பாத்தீங்களா அந்த பிரசனம், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் இந்த காலையில நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆராய்ச்சி செய்ய போகிறேன். இந்த வேர்ட் ஆராய்ச்சி சொல்லுவது சர்ச். கர்த்தருடைய பிரசனத்தை என்ன பண்ணுவாங்க? ஆராய்ச்சி செய்வாங்க. கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுவாங்க? ஆராய்ச்சி, சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல். சத்தியங்களை என்ன இருக்குங்களா? வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைங்க வெளிச்சத்தை போவதான் செய்வாங்க. உங்களை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? அதனுடைய வாசனை முடிச்சிருங்க. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் நான் வெளிச்சத்துல இருக்கணும், பலத்துல இருக்கணும், சுகத்துல இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்ன தெரியுங்களா? அது கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்வதுங்களா? உன்னுடைய கூடாரம் பரலோகம் ஐயா. உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக கர்த்தர் சொல்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற தேவன் சொல்கிறார், உன்னுடைய இருதயம் கடைசி வசந்த வாசிங்கள 14ஆம் வசந்த வாசிங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த காலவேளையில நமக்கு விட்டுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை நம்ம பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு நீ காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றாங்க, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக இப்பொழுது சொல்ற தேவன் சொல்கிறாரு, உன் இருதயத்தை ஆண்டவர் செய்வாங்களா? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கே இந்த காலவேளை என்ன செய்ய போகிறாங்களா? 11 மாதத்துல தேவனை கர்த்தர் காலவை காண்ற அனுமதி கொடுக்கிறார். எவ்வளவு பேர் இந்த நாளை பார்க்கிறோம், பிரியப்படுகிறவங்க, ஆசைப்படுகிறவங்க, ராட்சதர்கள் இன்னைக்கு பூமிக்கு இல்லாத இருக்கிறாங்க. ஆனா தேவனை கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் இந்த 10 மாதங்களாக தேவனை கர்த்தர் நம் கை காலில் ஆற விடார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. 10 மாதங்களாக ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்தினார். 11ஆவது மாதத்தில் ஆண்டவர் நம்மை கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது என்னதுங்க? திடமனதாக நீ இரு, கர்த்தருக்கே நீ என்ன பண்ணுங்களா? கர்த்தருக்கே காத்து. ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும், ஒரு புதிய சீசன் உண்டாகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய சமத்தை நம்ம காக்கிறோம். ஆதாமை பார்க்கிறோம், அவர் ஒரு ஒளியிலே வந்தார். ஆபிரகாமை பார்க்கிறோம், அவரும் ஒரு ஒளியிலே வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு என்னவா இருக்கிறார்? இந்த வார்த்தை சொன்னவங்க யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகாபெரிய ஆசீர்வாதம். நீங்களும் எங்க இருக்கிறீங்க தெரியுங்களா? ஒளியில நடக்கிறீங்க. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் உங்க மேல
என்ன பண்ணிருக்கிறான்னா அவன் ஒளியை ஊத்திட்டு இருக்கான். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாறும். நம்ம எப்படி பிரகாசிக்க முடியும்? வேத வசனத்துக்கு எப்படி பிரகாசிக்க முடியும்? ஜெபத்துக்கு மூலமா எப்படி பிரகாசிக்க முடியும்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோங்க? காத்துக்கொண்டு கர்த்தர் தாமே சங்கீதத்து மூலமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனை கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிக்க வருவாங்க. நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதிசயம் அற்புதம் மகாஅன்பு சிலுவையில் கிருபையை கண்டே அழகினை என் வாழ்வினில் புரிய இயலாது நீர் மகிமையும் அழகுமானவர் அழகே அன்புக்குருவேன் அழகே ஆராதிப்பேன் அழகே ஆத்மா உம்மை பாடும் ஓ அழகே அன்புக்குருவேன் அழகே ஆராதிப்பேன் அழகே ஆத்மா உம்மை பாடும் மகிமையின் வல்லமை பூமியெங்கிலும் கிரியைகள் இவ்வுலகம் காணுதே மாட்சிமையின் அழகினால் என் ஆத்மா பாடுமே நீ சிறந்தவர்